வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்து உணவு. பெண்களுக்கு நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்கும் அப்படிங்கிறது தெரியும். முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு. அதுவும் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் என்னென்னலாம் செய்யுது பெண்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பீரியட்ஸ் கரெக்டாக வர வைக்கிறதுலேருந்து மெனோபாஸ் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா எல்லா முக்கியமான ஹார்மோன்ஸில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருந்தால் மட்டும்தான் இந்த பீரியட்ஸ் கரெக்டாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லாமல் ரெகுலர் பீரியட்ஸ் வரும். மூட்டு வலிகள் இல்லாமல் இருக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் நமக்கு சத்துக்களை கொடுக்கும், வலிகள் இல்லாமல் பார்த்துக்கும். இவ்வளோ முக்கியமான இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து மெனோபாஸ் ஸ்டேஜில், அதாவது 45 வயதுலேருந்து ஒரு சில பெண்களுக்கு 50 வயதுலேருந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுடும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் குறையும் போது நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படும். முக்கியமாக மெனோபாஸ் ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து வெஜினாவில் வந்து ட்ரைனஸ் இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும், மூட்டு வலிகள் அதிகமாக இருக்கும், தசை பிடிப்புகள் அதிகமாக இருக்கும். கிராம்ப்ஸ்ன்னு சொல்கிற கால்சியம் குறைபாடாலேயும் இந்த கிராம்ப்ஸ், கால் கண்டக்கால்னு சொல்லுவாங்க, அந்த எல்லாம் நைட்டெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஒரு லோ மூடு இருக்கும். இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பெண்கள் பார்க்கணும்னா என்னென்ன சாப்பாடு எடுத்துக்கலாம், சாப்பாடு மூலிமா இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து சித்த மருத்துவரை அணுகி அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கும் போது நல்ல ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக சுரக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பீரியட்ஸ் பிரச்சனையும், அதாவது மெனோபாஸ் ஸ்டேஜில் பீரியட்ஸ் முற்றிலுமாக நின்றுட்டா கூட இந்த ஈஸ்ட்ரோஜன் நிறைய சுரக்கும் போது, அவங்களுக்கு தேவையான அளவு சுரக்கும் போது இந்த மூட்டு வலிகள் இல்லாமல், தசை பிடிப்புகள் இல்லாமல் அவங்க மீதி காலத்தை வந்து அவங்க சந்தோஷமாகவே எடுத்துகிட்டு போய் முடியும். என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். முதல்ல பாதாம், வால்நட், நட்ஸில் வந்து பாதாம், வால்நட்டை அவங்க டெய்லி எடுத்துக்கிட்டே வரணும். அதேமாரி கிழங்கு வகையில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 50 வயது மேற்பட்ட பெண்கள் வந்து வாரத்துக்கு 3 முறையாவது இந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டே வரலாம். அடுத்தது முளைக்கட்டின முழு பயிறு, பச்சை பயிறு, இதை வந்து முளைக்கட்டின பயிரும் அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸில் இப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு பொருட்களுமே ஒரு நாளைக்கு 2 பொருட்களாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்தது வாழைப்பழங்களும் அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே வரணும். டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து நல்லாவே சுரக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க எல்லா சாப்பாட்லேயும் வந்து பேலன்ஸ்டு டயட்டு, அதாவது பழங்களில் வாழைப்பழம், நட்ஸில் வந்து பாதாம் இல்லைனா வால்நட், காய்கறிகளில் வந்து ஈஸ்ட்ரோஜன் சுரக்கக்கூடிய காய்கறிகள் அதிகமாக இல்லாட்டியும் கிழங்கு வகைகளில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு அவங்க நிறைய எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா அவங்க பார்த்து எடுத்துக்கிட்டே வரணும். பயிறு வகைகளை வந்து முழு பயிறு, இதை வந்து ஒரு நாளைக்கு 2வது ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழு பயிறு எடுத்துக்கலாம். ஒரு வால்நட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட 2 பொருட்களாவது ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் டெய்லி எடுத்துக்கிட்டே வரணும். அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரலாம். உடனே தீர்வு காரணம் அப்படின்னா சித்த மருத்துவர் அணுகி இந்த மூட்டு வலிக்கு இதுக்கெல்லாம் நிறைய மருந்துகள் இருக்குது. மூட்டு வலி குணமாகறதுக்கும் சரி, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நல்லா சுரக்கிறதுக்கும் சரி நல்ல மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகள் சேர்ந்து சாப்பிடும்போது முக்கியமாக கால்சியம், விட்டமின் டியோட, அதாவது விட்டமின் டி வந்து நமக்கு வெயில்கள் கிடைக்கும், வெயிலில் வந்து கிடைக்கும். அதுவும் ஈவினிங் ஒரு 4லேருந்து 6 அந்த இளம் வெயிலில் வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷமாவது நடந்தோம் அப்படின்னா காலை வெயிலோட மாலை வெயிலில் நமக்கு விட்டமின் டி நிறையவே கிடைக்கும். இது சித்தர்களோட வாக்கு. அதனால் கால்சியம், அப்புறம் பால் நிறையவே சேர்த்துக்கலாம். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து நிறைய சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். பாலும் சேர்த்துக்கிட்டு ஈஸ்ட்ரோஜன் சுரக்கக்கூடிய நிறைய பொருட்களும் சேர்த்துக்கிட்டு சித்த மருத்துவங்களும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மெனோபாஸில் வர ஈஸ்ட்ரோஜன் குறைபாடால் வர எந்த பிரச்சனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு முற்றிலுமாக இந்த பிரச்சனை இல்லாமல் ஆகிடும். அவங்க மூடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க யோகா பண்ணணும். யோகா வந்து இந்த கஷ்டமான இந்த மெனோபாஸ் ஸ்டேஜை வந்து தாண்டக்கூடிய எல்லா தைரியமும் பெண்களுக்கு கொடுக்கும். யோகா செய்யும் போது உடம்புல உள்ள பிரச்சனைகளும் சேர்த்து மனத்தில் உள்ள பிரச்சனைகளும் எல்லாமே அதை சரி பண்ணக்கூடிய பலனாக நமக்கு அமையும். அதனால் யோகாவோட சேர்த்து சித்த மருத்துவங்களோட சேர்த்து நம்ம உணவோடு சேர்த்து 3மே கம்பைனாக நம்ம செய்யும் போது இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்து நல்லாவே தாராளமாக கடந்துடலாம். ஆரோக்கியமே வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.